இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீயாவே அந்த புகையை உருவாக்கிக்கிட்டு போலீஸ் உனக்கு போன் பண்ற டைம்ல உனக்கு ஏதோ நடக்கிற மாதிரி நாடகம் ஆடி அவங்கள இங்க வர வச்சிருக்கல. எங்க மேல இருக்கிற பகையில நீ எங்களுக்கு வார்னிங் கொடுக்கற மாதிரி பண்ண வச்சிட்ட, அப்படிதானே? நீங்க சொல்றது உண்மைதான்க்கா. கொசுவத்தினா ஏதோ ஒண்ணு பத்த வைப்பாங்க, இல்ல 2 பத்த வைப்பாங்க. இவ்வளவா பத்த வைப்பாங்க? எனக்கு என்னமோ லக்ஷ்மி இதையெல்லாம் வேணும்னே பண்றான்னு தான் தோணுது. எக்ஸாக்ட்லி அதுதான் உண்மை ஆண்டி. போலீஸ் பார்வையில சிம்பத்திய சம்பாதிக்கிறதுக்காக, நம்ம மேல அவங்களுக்கு சந்தேகம் வரணும்ன்றதுக்காக ரொம்ப நல்ல வழியை தான் தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன் அங்கிள், இந்த லட்சுமிய தானே இதுக்கு முன்னாடி நீங்க தலை மேல வச்சு கொண்டாடுனீங்க? இந்த லட்சுமிய தானே அங்கிள் ஆஹா ஓஹோன்னு எப்பவும் பாராட்டிக்கிட்டே இருப்பீங்க? இப்ப பாத்தீங்களா இவ உண்மையான முகத்தை? தயவு செஞ்சு யாரும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்பவும் சமாளிக்க பார்க்காத மனிஷா, இந்த பேண்டு உன்னோடதுதான். இது ரூம்குள்ள எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. வாய மூட. இன்னொரு வார்த்தை நீ பேசன உன் நாக்கு அறுத்துருவேன். சொல்லு, எதுக்கு நீ இப்படி பண்ண? உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி விடதா? திரும்பி நீ இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுன்னுதான். என்னைக்குமே நடக்காத விஷயத்த நீ ரொம்ப நல்லாவே கனவு காண்ற மனுஷா. இப்போதைக்கு உன்னை மன்னிச்சு விடுற. இதுக்கப்புறம் என் விஷயத்துல தலையிடாத. உன் விஷயத்துல தலையிடுறதெல்லாம் இருக்கட்டும் லக்ஷ்மி. என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீட்ல இருந்து எல்லாரும் உன்னை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுற நிலைமைய கொண்டு வருவேன். அப்படி ஒரு நாள் நிஜமா வரதா இருந்தா அந்த நாளுக்கு முன்னாடி ஒரு நாள் உன்னை எல்லாரும் வெறுத்து ஒதுக்கி துப்பி அனுப்புற மாதிரி நான் பண்ணுவேன். கழுத்து பிடிச்சு இந்த வீட்டை விட்டே துரத்துற மாதிரி நான் பண்ணுவேன். நூல் அறுந்து போன காத்தாடி ரொம்ப நேரம் வானத்துல பறக்க முடியாது லக்ஷ்மி. நீயும் அதே மாதிரிதான். நந்தன் ஃபேமிலி மருமகன்ற நூலு எப்பவோ அறுந்து போச்சு. இதுக்கப்புறம் அந்த இடத்துல தெனாவட்டா நான் இருப்பேன்ற கனவுலாம் காணாத. உனக்கு நான் அருந்து போன காத்தாடி மாதிரி வேணா தெரியலாம் மனுஷா. ஆனா நீ நினைக்கிற அந்த வெட்டப்பட்ட ஒரு நூல் ஒரு ஆதாரம் இந்த வீட்டு மருமகன்ற ஒரு பதவி ரூபத்துல அடுத்த 6 மாசம் வரைக்கும் எனக்கு இருக்குங்கிறத நீ மறந்துட்ட நினைச்ச. குட் மார்னிங் பெரியப்பா. குட் மார்னிங் டா. என்ன ஜாகிங் போயிட்டு இப்பதான் வரியா? ஆமாம் பெரியப்பா. நீ ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் சொல்லு. ஒரு மீட்டிங்காக நம்ம 2 பேரும் போனோம். டீடைல்ஸ் சொல்றேன். ஓகே பெரியப்பா. ஏ சுதீர், எனக்கு ஒரு காஃபி கொண்டு வா. சுதீர் இல்லையே, எங்க போனா? சுதீர் எங்க இருக்கப்பா? காஃபி எடுத்துட்டு வா. ஏன் பாட்டி, நான் குடுக்கற காஃபியை நீங்க வாங்க கூடாதா? இவ்வளவு நாளா உன்னோட பாசத்தை கூட நான் இப்படிதான் ஏத்துக்கிட்டமா. அதுக்கப்புறம் என்னாச்சு? எங்க எல்லாரையும் விட்டுட்டு போகணும்னு நீ முடிவு பண்ணி அந்த அன்பையும் பாசத்தையும் திரும்பவும் நீயே எடுத்துக்கிட்டல. இன்னொரு தடவை அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான்
நாங்க இப்பவே எச்சரிக்கையோட இருக்கோம். லக்ஷ்மி, நீ இந்த வீட்டை விட்டு தொலைற வரைக்கும் என்னெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அது எல்லாத்தையும் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு உன்னை ஓட விடுறனா இல்லையான்னு பாரு. மித்ரா கிட்ட ஒவ்வொரு நிமிஷமும் நான் க்ளோஸா இருந்து உனக்கு அப்படியே எரியற மாதிரி பண்றேன். இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. Thank you so much, ma'am. சிச்சி, நீயா என்ன பிடிச்ச? கீழே விழுந்துருவேன்னு இறக்கப்பட்டு புடிச்சேன். உன் இறக்கம்லாம் யாருக்கும் தேவையில்லை. இதுக்கப்புறமும் எனக்கு தேவைப்படாது. கையெடு. மனிஷா, விடுன்னு சொன்னா அப்படியே விட்டுருவியா? உன் வார்த்தைய மதிச்சுதான் விட்ட மனிஷா. பேச்ச மாத்தாத. நீ வேணும்னே தான் பண்ணனு எனக்கு நல்லா தெரியும். தெரியுதுல்ல? தெரிஞ்சுக்கிட்டே அப்புறம் எதுக்கு கேக்குற? புத்திசாலித்தனமா நீ பேசுறேன்னு நினைக்கிறியா? இங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினது யாரு? அந்த புத்திசாலித்தனம் மொக்கையா ஆகி இங்க கீழே வந்து விழுந்தது யாருன்னு உனக்கே நல்லா தெரியும். உன்னோட ஓவர் ஸ்மார்ட்னஸை என்கிட்ட காட்டாத. ஏதோ செய்ய நினைச்சா அங்க வேற என்னமோ நடந்துருமா? அடுத்த தடவை உண்மையிலேயே இடுப்பு உடைஞ்சாலும் உடைஞ்சிடும். உன் புத்திசாலித்தனத்தை காட்டுறத நிறுத்திட்டு கொஞ்சம் பாதுகாப்பா பார்த்து நடந்துக்க பழகிக்கோ. அப்படியே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. கொஞ்சம் கை கொடுக்கலாம்ல?